ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அதுதான் 2 பேர் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். யாரெல்லாம் 2 பேரு? பரிசேயனும் ஆயக்காரனும். லூக்கா 19வது அதிகாரம் 18வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும். நீங்க வாசிக்கலாம், 9ல இருந்தே வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய, இனி வாசிங்க, மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹalleluya. இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன வைக்கணும், ஆனா நான் எப்படி வைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு பரிசேயனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான், ஆனால் அவன் வைத்த விதம் சரியல்ல. நான் ஒருத்தங்களுக்கு ஒன்று கொடுக்கிறதுன்னு இருக்கிறது, நான் கொடுக்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு ஒன்று இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வாங்க சார், வாங்க சார், வாங்க சிஸ்டர்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு இலை போட்டாச்சு. அந்த வீட்டில் ஒரு வேளை என்ன சப்பாத்தி சர்வ் பண்ணுறாங்க, இல்லை பரோட்டா சர்வ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்க நீங்கள் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த ரோல இருந்து இன்னும் அப்படி சாப்பிடு அப்படி சொல்லி 2 பரோட்டாவை தூக்கி உங்கள் மூஞ்சில் எரிஞ்சா நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களா? சிலர் சாப்பிடுவாங்க. அவங்கள விட்டுருங்க. நமக்கு எப்படி இருக்கும் உடனே அது அதை அது நான் உங்களுக்கு தந்தேன் இல்லை, நம்மளா தோணுமா? நம்மளை கூட்டினவங்க நம்ம அது அந்த இடத்துல நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். பார்த்தீங்களா? இங்கே ஒருவன் ஆண்டவருக்கு முன்னாக தன்னை வைக்கிறான், ஆனா அது தேவனால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் என்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வைக்கிறேன், வைக்கணும் முதல் காரியம். 2வது எப்படி வைக்கிறேங்கிறது இருக்கிறது. இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அவன் உண்மையில அந்த இடத்துல அவன் யாரை ஸ்தோத்தரிக்கிறான் தெரியுமா? உண்மையில அவன் யாரை புகழுகிறான் தெரியுமா? தன்னைத்தானே புகழுகிறான். அவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தான் தெரியுமா? தான் யாருன்னு சொல்றதுக்காக. சிலர் புது ட்ரெஸ் வாங்கினா மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. சில கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாட்ச் எல்லாம் கட்டினாங்கன்னு இப்படிதான். இந்த ஒலிம்பிக் பெரேட்ல கொடி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல போவாங்கல்ல, அதுக்குன்னே சில கல்யாண வீட்டுக்கு போவாங்க பாருங்க. அதுக்குன்னே இவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? தன்னை புகழ்வதற்காக. அடுத்து அவனுடைய மைண்ட் செட்டை பாருங்க. அவன் சொல்றான், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அப்படிங்கிறான். அப்போ இவன் நினைப்பு என்ன தெரியுமா? இவன் ஒரு சைடு, மீதி எல்லா மனுஷரும் இன்னொரு சைடு. அதாவது என்ன எப்படி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார விடவும் நான் தான். அதாவது சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்படும் போது இந்த பெருமை ஈஸியா விசேஷமாக, அதான் அடிக்கடி சொல்லுவேன், நடுக்கத்தோடு இந்த காரியத்தை சொல்றேன். இந்த பெருமைங்கிறது ரொம்ப பிடிக்கிறது யாரை தெரியுமா? ஆவிக்குரியவங்கள தான். ஏன்னா அவங்க சில காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, சில காரியத்துக்கு விலகி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வர வாய்ப்பு தெரியுமா? பேதுரு ஆண்டவர்கிட்டயே கிளாஸ் எடுத்தார் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு
துப்பட்டி போல ஒன்று இறக்குறார். அதில் நிறைய பறவைகள் மிருகங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, பேதுருவே இதை அடுத்து பூசி நாங்கள் அதெல்லாம் தொட மாட்டோம். நாங்கள் யாரு தெரியுமா? நாங்கள்லாம் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச், நாங்கள் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டோம். நாங்கள்லாம், பேதுருவே தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக என்னாதே. பல நேரத்தில் எப்பொழுதுமே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இவன் வந்து இவனை எப்படி இவனை எப்படி நினைக்கிறான் தெரியுமா? மீதி எல்லாரும் ஒண்ணு, நான் மட்டும். அதாவது இவங்கள மாதிரி அப்படி சொல்ற கூட்டத்தில் அப்படி திரும்பி பார்த்தா அங்க இன்னொருத்தன் நிக்கிறான். இவனை மாதிரியே நான் கிடையாது. வெளியே சொல்லல, அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். வெளியே எப்படி சொல்லிருப்பான்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஏதோ கிருபையில் ஏதோ வண்டி ஓடுது. வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா நாங்கெல்லாம் நல்லா இருக்கவே பாத்திரம் சேர்ல நான் உட்காரவே மாட்டேன். தும்புல தான் உட்காருவேன். அப்படி ஏன்னா சாஞ்சி இருக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனே. வெளியெல்லாம் தெரியாது. ஆனா உள்ள தனக்குள்ளே. அடுத்து பாருங்க, அவன் செய்யற காரியத்துல வாரத்துக்கு நான் 2 தரம் உபவாசிக்கிறேன். அதாவது உபவாசம் பல விதங்கள்ல இருக்கிறது, பைபிள்ல பல விதங்கள்ல இருக்கிறது. வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறதெல்லாம் இவனாக எடுத்த தீர்மானம். அதாவது மேண்டேட்டரியா கண்டிப்பாக எல்லா இஸ்ரவேலரும் செய்ய வேண்டிய ஒரு உபவாசம் இருக்கிறது. அந்த உபவாசம் வருஷத்துக்கு ஒரு முறை. லேவியராகவும் 16வது அதிகாரம் படிக்கும்போது அது தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில அதை எடுப்பாங்க. அதாவது அது ஒரு பரிகாரத்துக்காக, பாவ நிவாரணத்துக்காக. அப்படி வருஷத்துக்கு இது மேண்டேட்டரி. இது வந்து கண்டிப்பா எல்லாரும் எடுத்தாகணும். அன்னைக்கு தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துவாங்க. அந்த ஆத்துமாக்களை தாழ்த்துறதுதான் உபவாசத்தின் ஒரு அடையாளம். அன்னைக்கு வேற எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க. அன்னைக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. இது கம்பல்சரியா எல்லாரும் எடுத்தாகணும், இயர்லி ஒன்ஸ். அதுக்கப்புறம் அவங்கவுங்க எடுக்கிற காரியங்கள் உண்டு. சில அனுபவங்களுக்காக, சில காரிய விடுதலைக்காக இப்போ ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் தானியேல் எடுத்தாரு. 3 நாள் ஃபாஸ்டிங் யார் எடுத்தாங்க? எஸ்தர் எடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் நடத்துகிற பிரகாரம் எடுக்கிற. இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கம்பல்சரியா எடுக்க வேண்டிய ஃபாஸ்டிங்கிறது என்ன தெரியுமா? இயர்லி ஒன்ஸ் அக்கார்டிங் டு பைபிள், அந்த பழைய பாடும் முறைமையின்படி. இவர் அந்த ஃபாஸ்டிங்க எத்தனை தடவை எடுக்கிறார் தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க வேண்டியத வாரத்துக்கு 2 தடவை எடுக்கிறார். எடுத்துட்டு அதான் இதெல்லாம் எடுத்துட்டு என்ன காட்டுறாரு தெரியுமா? அவங்கள என் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அதனாலதான் அவங்க எல்லாம் மற்ற மனுஷரை போல நான் இல்லை. அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னா நான் எல்லாம் வாரத்துக்கு 2 நாள். அவங்க எல்லாம் ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா நான் ஜூலைலையும் இருப்பேன், செப்டம்பர்லயும் இருப்பேன். ஆண்டவர் இவங்க என்ன நினைச்சிட்டான்னா, இதெல்லாம் நான் பண்றதுனால நான் என்ன யாருக்கு முன்னாடி வச்சிடலாம் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி வச்சிடலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல அடுத்து நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ண. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் ஜெபம் பண்ணினான் தானே இருக்கு. 2 பேர் எங்க போறாங்க? ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்கிறது. இவன் ஜெபத்துல இவனுடைய தேவை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். சொல்லுங்க. ஒண்ணுமே கேட்கல. ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒண்ணுமே கேட்கலன்னா, ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கலன்னா அவன் தன்னை யாரா நினைக்கிறான் தெரியுமா? எனக்கு எந்த தேவையும் உங்ககிட்ட இருந்து இல்லை. ஆண்டவர் மலை உபதேசத்தை தொடங்கும் போதே எப்படி சொல்லி தொடங்குவார் தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமைன்னா புவர் இன் ஸ்பிரிட். அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை சந்திப்பதற்கான காரியங்கள் அவன்கிட்ட இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் அவன் தேவைக்காய் நிற்பான். தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல இவனை நீங்க பாத்தீங்கன்னா, இவன் எப்படிப்பட்டவனா நிக்கிறான் தெரியுமா? எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு ஒரு தேவை இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு. அவன் மெனக்கெட்டு சர்ச்சில் வந்ததே எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாரை விட நான் பெஸ்ட்னு சொல்லிட்டு போறது. இவனுடைய இந்த நிலையில இருந்து அப்ப திரும்பி பாருங்க. அப்போ இவன் வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது எதுக்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. அப்போ இவன் தசமபாகம் கொடுக்கிறது எதுக்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. இவன் 10 கற்பனைகளை கை கொள்வது எதற்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றதுக்கு. இப்படி நான் இன்னொரு ஆளை விட பெஸ்ட்னு காட்டுறதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து, நான் தசமபாகம் கொடுத்து, நான் இப்படி எல்லாம் கை கொள்வதனால என்ன பிரயோஜனம்? இவன் என்ன மறந்துட்டான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல இவன் இந்த தேவ சமூகத்துல யாரெல்லாம் பார்த்தான் தெரியுமா? பரிகாரர், ஆயக்காரர், மற்ற எல்லாரையும் பார்த்தானே தவிர அந்த இடத்துல யார் அவன் பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல. ஒருவன் உண்மையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக நான் நிக்கிறேங்கிற நிலைமையில நிற்பான்னா, அவன் ஏசாயாவா இருந்தாலும் அவன் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படிதான் சொல்லுவான். சேராபீன்களே தங்களை மூடிக்கொண்டன பைபிள்ல இருக்கு. பல நேரத்துல நம்ம இதை மறக்கிறோம். ஆண்டவரே இவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது அர்த்தம் என்ன? நான் வரலாம். இடிக்குதா? நான் அன்னைக்கு பார்த்தேன் பிரதர், இந்த பிரதர் சர்ச்சுக்கு வரத பார்த்தேன். இவரெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? நாம சிரிச்சுட்டே அப்படி மனசுக்குள்ளே சொல்ல, நீங்களே வரும்போது இந்த சிஸ்டர் எப்படி வரலாம் இங்க? அதன் அர்த்தம் என்ன? இவங்க எப்படி வரலாம்? இந்த ஃபேமிலி எப்படி வரலாம் இந்த சர்ச்சுக்கு? இவங்க எப்படி வரலாம்? நம்ம 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 அப்படி ஒரு கொஸ்டினை வைக்கும் போது அந்த இடத்துல நாம என்ன வைக்கிறோம் தெரியுமா? நான் வரலாம், நான் பெஸ்ட்.